ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான முட்டை கட்லெட் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு ஓடில் உரிச்சு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக வேறு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெங்காயம் ஃபுல்லாகவே தனித்தனியாக பிரிஞ்ச அளவுக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. நீங்களும் இதே போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய் துருவுற கட்டையை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையும் நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். நான் அதே போல் இருக்கிற எல்லா முட்டையுமே இதே போல் துருவி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லா முட்டையுமே துருவியாச்சு. இது கூடவே நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கை வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. நீங்களும் இதே போல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் கடல மாவு சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடல மாவு அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ 50 கிராம் மட்டும் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்க போகிறேன். இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சோம்னா கரெக்டாக நமக்கு உருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இல்லைனா கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம 2 கைக்கும் லைட்டாக எண்ணெய் பூசிட்டு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இருக்கிற எல்லா மாவுலுமே எல்லாமே தட்டி தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெயும் வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாமே தட்டி வச்சுருக்க பாருங்கள் பிளேட்டில். இப்போ சைடில் கொஞ்சமே எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாங்க. உள்ள மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. என்னால் எத்தனை வைக்கணுமோ அத்தனை நான் வைக்கிறேங்க. உள்ள இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், அந்த சைடு ஒரு 3 நிமிஷம் நம்ம வச்சுக்கணுங்க. இப்போ லைட்டாக அப்படியே மெதுவாக வச்சு திருப்பி விடுங்க, இல்லைனா முட்டை உடஞ்சிரும். இந்த சைடு 3 நிமிஷம், அந்த சைடு 3 நிமிஷங்க. நம்ம முட்டை மஞ்சள் எல்லாமே போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெயில் நுர வருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாகவே வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ எண்ணெயில் போட்ட கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோசைக்கல்லையும் வச்சு காமிச்சிடுறேன். தோசைக்கல்லை லைட்டாக எண்ணெய் விட்டுக்க போகிறேங்க. இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க முட்டையெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. மீடியம் சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போ மேலால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லாமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசை வச்சு. இந்த சைடு ஒரு 4 நிமிஷம், இந்த சைடு ஒரு 4 நிமிஷம், 2 சைடு 8 நிமிஷங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.